வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன குழம்பு பார்க்க போகிறோன்னா, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து எப்படி பண்ணலாம் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் நான் வெஜிடேரியனோ இல்லை வெஜிடேரியனோ கண்டிப்பாக வந்து இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பிடிக்காதவங்க இருக்கவே மாட்டாங்க. இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பிரியாணிக்கு கூட சைடிஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். வாங்க இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணலான்றதை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா குட்டி ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க. இதில் ஒரு 2 டீஸ்பூனுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 10 பல் பூண்டு, சின்ன பூண்டு இருக்கு இல்லையா, அதை தான் நான் சேர்த்துருக்கேன். இது கூடவே வந்து சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு எண்ணெயில் வந்து ஜஸ்ட்டு வந்து நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து ஒரு மாதிரி நல்லா இந்த கண்ணாடி பதம் வந்தால் போதும். ஏன்னா நம்ம வந்து இதை வந்து அரைக்க தான் போகிறோம், அதனால் ரொம்ப வந்து வதங்கணும்னு கிடையாது. ஜஸ்ட்டு வந்து அந்த கண்ணாடி பதம் வந்தால் போதும். இப்போது வெங்காயம் வந்து லைட்டாக அந்த கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா ஒரு தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். தக்காளியும் பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டாக வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இதெல்லாம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சா. இந்த டைமில் வந்து 1 டீஸ்பூனுக்கு வந்து சீரகம், 1 டீஸ்பூனுக்கு வந்து சோம்பு, ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு வந்து பெப்பர் இதெல்லாம் சேர்த்து அதையும் நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் வந்து நான் சீவி வச்சுருக்கேன், அதை வந்து சேர்த்துக்கலாம். அப்படிலாம் நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம், சின்ன சின்ன பீஸாக கூட, அது உங்களோட விருப்பம் தான். தேங்காய் வந்து அதிகம் சேர்த்துற வேண்டாம், அப்படி இல்லைன்னா ரொம்ப ஒரு மாதிரி தேங்காய் ஃப்ளேவர் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் அந்த திக்னஸ்க்காக சேர்த்தா போதும். தேங்காயோட அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா மசாலா வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் இருக்குல்லையே, அதுதான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இது வந்து நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா ஜாரில் சேர்த்து லைட்டாக தண்ணி சேர்த்து நல்லா விழுத அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம், ஏன்னா இது வந்து கத்திரிக்காய்க்குள்ளே வந்து இந்த மசாலா வந்து நம்ம ஸ்டஃப் பண்ணுவோம், அதெல்லாம் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நீங்கள் நல்லா அரைச்சி வந்து எடுத்துக்கோங்க. ஆனால் கத்திரிக்காயெல்லாம் ஆல்ரெடி வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். எந்த மாதிரி கட் பண்ணால் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா 2 பக்கமும் கட் பண்ணணும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணதுக்கப்புறமா மசாலா வந்து ஸ்டஃப் பண்ணிடலாம். மசாலா வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், ஏன்னா நம்ம வந்து கத்திரிக்காய்க்குள்ள வந்து ஸ்டஃப் பண்ண போகிறோம். அதில் உப்பு இல்லாமல் இருந்தால் ஒரு மாதிரி சப்பட்டின்னு இருக்கும், அதனால தான். இப்போது எல்லா கத்திரிக்காய்க்குள்ளேயும் மசாலா வந்து நம்ம ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஸ்பூன் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மசாலா எடுத்து நீங்கள் கத்திரிக்காய் ஸ்டஃப் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காயுமே நம்ம வந்து ஸ்டஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நான் வந்து எல்லா கத்திரிக்காயுமே மசாலா வந்து ஸ்டஃப் பண்ணிட்டேன். ஸ்டஃப் பண்ண எல்லா கத்திரிக்காயும் பார்த்திங்கன்னா எண்ணெயில் போட்டு பொரிச்செடுக்கணும். அதனால் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன். அந்த எண்ணெயிலே எல்லா கத்திரிக்காயும் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. ஏன்னா ஒரு 2 செகண்ட்க்கு வந்து அந்த கத்திரிக்காய் வந்து எண்ணெயில் போடும்போது படபடன்னு வெடிக்கும். அதனால் வந்து ஒரு 2 செகண்ட் மூடி போட்டு மூடிட்டு அதுக்கப்புறமா 2 பக்கமும் பெரட்டி போட்டு நல்லா பொரித்து வந்து எடுத்துக்கோங்க. கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கியாச்சுங்க. ஒரு 4 to 5 மினிட்ஸ் வந்து நீங்கள் அப்படியே சிம்லேயே வச்சு வதக்கினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போது அதே கடாயில் ஒரு 50 ml அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் தாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது கூட ஒரு 10 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 10 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் வந்து சேர்த்துருக்கேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வந்து வதங்கி வரணும். நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே வந்து ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி அரைக்கிறதுக்கு ஒரு தக்காளி சேர்த்துருக்கோம், புளியும் வந்து சேர்க்க போகிறோம். அதனால் கொஞ்சம் நீங்கள் கரெக்டாக வந்து சேர்த்துக்கோங்க. தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வந்து சாஃப்டாக வந்து வதங்கணும். தக்காளியும் பாருங்கள் நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துடுச்சு. இது கூட மசாலா சேர்த்துக்கலாம். நான் வந்து குழம்பு மல்லி பவுடர் இருக்கு இல்லையா, அது வந்து 1 டீஸ்பூனும் காரத்துக்கு கொஞ்சமாக சில்லி பவுடரும் சேர்த்துருக்கேன். நம்ம ஆல்ரெடி மசாலாவில் குழம்பு தூள் சேர்த்து தான் அரைச்சிருக்கோம். இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சு அந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துடலாம். பேஸ்ட் கூடவே பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக நெல்லிக்காய் சைஸில் வந்து நான் புளி வந்து ஊற வச்சுருந்தேன், அதோட தண்ணியும் ஊற்றிடலாம். இப்போ இது நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. குழம்பு வந்து உங்களுக்கு நல்லா திக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு பொறுத்த வரைக்கும் நீங்கள் தண்ணியாக வச்சிங்கன்னா நல்லா இருக்காது, கொஞ்சம் நல்லா கிரேவி மாதிரி வச்சா தான் இந்த கத்திரிக்காய் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது குழம்புக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு வந்து நம்ம சேர்த்துடலாம்.
ஆல்ரெடி நம்ம வந்து அந்த மசாலாவில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் நீங்கள் செக் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது தேவையான அளவுக்கு வந்து தண்ணி வந்து சேர்த்துடலாங்க. நான் வந்து ரொம்ப தண்ணி வந்து ஊற்ற போகிறது கிடையாது. கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கணுங்கிறதுக்காக ரொம்ப கம்மியாகவே தான் தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். இது கூடவே பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் இருக்குல்லையா, அது வந்து ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம லாஸ்ட்டாக சேர்க்கும் போது நல்ல ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு உங்களுக்கு உப்பு காரம் ஓகேவான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு குழம்பை வந்து நல்லா ஒரு மூடி போட்டு மூடி வச்சு கொதிக்க விடுங்க. அது லைட்டாக வந்து எண்ணெய் வந்து பிரிய ஆரம்பிக்கும். அந்த டைமில் நம்ம வதக்கி வச்ச கத்திரிக்காய் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த எண்ணெயில் லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. பார்த்திங்கன்னா இந்த டைமில் நம்ம கத்திரிக்காய் வந்து சேர்த்துடலாம். கத்திரிக்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து புளி நீங்கள் சப்போஸ் அதிகமாக சேர்த்து கொஞ்சம் புளிப்பாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த டைமில் வந்து கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். புளிப்பாக இருந்தால் தான் சேர்க்கணும் கிடையாது, வெல்லம் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக தான் இருக்கும். விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா அவாய்ட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காயெலாம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஊற்றுற அந்த எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் நீங்கள் வந்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. இப்போ பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நல்லா அந்த எண்ணெயில் ஓரங்களில் பாருங்கள் அழகாக பிரிஞ்சு வந்திருக்கா. இந்த டைமில் வந்து நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குன்னு. பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, டேஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வந்து இருக்கும். நல்லா வந்து சூடான சாதத்தில் இந்த கிரேவியை போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது அதோட சுவையே ரொம்ப ரொம்ப தனிங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா நல்லா காரசாரமாக ஏதாவது ஒரு சைடிஷ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.